நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் சிசி 2023 தமிழ் டைப்பிங் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்டு தமிழ் ஃபாண்டு பார்த்திங்கன்னா ஒரு புகைப்படத்துறையை சார்ந்ததும் சரி, பிரிண்டிங் துறையை சார்ந்ததும் சரி, அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஃபாண்டு இந்த செந்தமிழ் RGP SR. சரிங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபரில் நான் வந்து ஒரு சிசி 2020 வச்சுருக்கேன் சார், 21 யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு டைப் அடிக்கும்போது டைப் ஆகுது, கேப் பேஸ் பார் விட்டு ஒரு கேப் விட்டோம்னா எனக்கு பாக்ஸ் விழுது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SR அப்படிங்கக்கூடிய ஃபாண்டை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இது 2023 ஃபோட்டோஷாப். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு டைப்பிங் என்ன பண்ணுறேன் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எழுத்து டைப் அடிச்சிட்டேன். இது என்ன ஃபாண்டுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் SR. சரிங்களா? இப்போது இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதோட ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். இதை வந்து ஒரு RGPக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதிலே நான் பார்த்தீங்கன்னா RGP ஃபாண்ட் வச்சுருக்கேன், RGP 1. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன், செந்தமிழ் ஃபாண்டு ஒன்று வச்சுருக்கேன். செந்தமிழ் ஃபாண்டுக்கு நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் செந்தமிழ் 121 இருக்கா, ஃபாண்டை பார்த்துக்கிடுங்க. இப்போ 2023 நம்மளுக்கு எந்த ஃபாண்டு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்கள், இந்த SR அப்படிங்கக்கூடிய ஃபாண்ட். இப்போ SR ஃபாண்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு கீபோர்டு காட்டுறேன். கீமேனில் நிறைய பேர் டைப் அடிப்போம், அந்த கீமேன் கீபோர்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ செந்தமிழில் நான் வந்து கேப்ஸ்லாக் K போட்டோம்னா மூவ் விழும் அப்படிங்கிறது எழுத்து. SRலையும் அதே போல் தான், கேப்ஸ்லாக்கில் K போட்டிங்கன்னா மூவ் அப்படிங்கிற எழுத்து தான் வரும். உங்களுக்கு ஃபாண்டோட ஸ்டைல் மட்டும்தான் மாறி மாறி இருக்கும். சரிங்களா? நீங்கள் இப்போது ஒரு ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக SR ஃபாண்டை பயன்படுத்துங்க. உங்களுக்கு பேஸ் பார் விட்டாலும் உங்களுக்கு பேஸ் பாரை கிளிக் பண்ணாலும் நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. சரிங்களா? இப்போ இந்த ஃபோட்டோஷாப் சிசி 2023 டைப் அடிக்கும் போது சார் நிறைய எரர் வருது சார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நான் வச்சு பார்த்துட்டேன், எனக்கு டைப் அடிக்க முடியலை சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், அழகியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அழகி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, SR ஃபாண்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஃபாண்டையுமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தங்கிலீஷில் டைப் அடிக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தங்கிலீஷ் டைப்பிங் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன். தங்கிலீஷ் டைப்பிங் இருக்கவங்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ லாங்குவேஜில் தமிழ் வைங்க. இந்த ஃபாண்ட் என்கோடிங் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செந்தமிழ் இந்த இருக்கிற பாருங்கள் STMZH அப்படின்றக்கா, இதை வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல கீபோர்ட் லேஅவுட்டில் பொனிட்டிக் டிரான்சாக்ஷன் நீங்கள் வைங்க. இது உங்களுக்கு தங்கிலீஷ் டைப்பிங்க்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த ஆப்ஷனை பார்த்துக்குங்க. லாங்குவேஜில் தமிழ், ஃபாண்ட் என்கோடிங்கில் செந்தமிழ், கீபோர்ட் லேஅவுட்டில் பொனிட்டிக் டிரான்சாக்ஷன். இப்போ இதுலேயுமே ஒரு பிரச்சனை என்னென்னா, கீபோர்டு ஷார்ட்கட் வேலை செய்யலை சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து உங்களுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் உங்களுக்கு வேலை செய்யலையா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் இப்போ என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், ஒரு F1 வச்சுருக்கேன், கூடவே ஆல்ட் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கிறேன். நார்மலாக இதை கிளிக் பண்ணால் F1, அப்படி இல்லைனா நான் வந்து இதில் ஒரு ஷிஃப்ட் F1 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த இருக்குது பாருங்கள், சேஞ்ச் த ஹாட் கீ அப்படின்றக்கா, இதை ஒரு கிளிக் பண்ணையும் இங்கே பாருங்கள் ஷிஃப்ட் F1 அப்படிங்கிறது எனக்கு மாறிடுச்சு. நீங்கள் F10 கொடுத்தாலும் வேலை செய்யும், ஆனால் லேப்டாப்பில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. லேப்டாப்பில் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் கீ அப்படின்னு ஒன்று இருக்கும், FN அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டன். சரிங்களா? நீங்கள் F10 கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த FN பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு F10 கொடுத்தீங்கன்னா அங்கே TAன்னு வரும். நீங்கள் இதுக்கு குழம்புது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷார்ட்கட்டை இப்போ நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் இதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சில செட்டிங் நீங்கள் மாற்றிக்கிங்க. என்னன்னு பாருங்கள், இந்த இடத்துல டூல்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். செட்டிங்ஸில் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு 3ஐயுமே டிக் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த 3ஐயுமே டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை நான் க்ளோஸ் பண்ணாலும் எனக்கு கீழே ரன்னிங்கில் நிற்கும், இந்த இடத்துல நிற்காது. சரிங்களா? நாம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இதை மினிமைஸ் பண்ணி இப்படி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் டைப் படிப்போம். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணாலும் கீழே ரன்னிங்கில் நிற்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இன்னொன்று, இப்போது நான் வந்து என்ன ஆப்ஷன் வச்சுருக்கேன், இந்த பொனிட்டிக் டிரான்சாக்ஷன் அதாவது தங்கிலீஷ் டைப்பிங் ஆப்ஷன் வச்சுருக்கேன். இந்த ஆப்ஷன் இப்படியே தான் இருக்கணும். அதாவது நீங்கள் தங்கிலீஷில் தான் டைப் அடிக்க போகிறீங்க, எனக்கு இதே ஆப்ஷன் தான் சார் இருக்கணும், இந்த ஆப்ஷன் மாறவே கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி இங்கே எக்ஸிட் கொடுத்துக்கணும். இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், அழகி அப்படிங்க இந்த சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசியாக என்ன செட்டிங் நான் வச்சனோ அது அப்படியே இருக்கும். பார்த்தீங்களா?
F1 ஷிஃப்ட் F1 ஷார்ட்கட் வச்சேன், அது அப்படியே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இண்டை கிளிக் பண்ணுறேன். கீபோர்டில் ஷிஃப்ட் F1 அப்படிங்கிறத கொடுக்க கீழே டிஏ அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள், இந்த டிஏ உள்ளே இருக்கும், அதை இழுத்து கீழே விட்டுருங்க. விட்டுட்டிங்களா? இப்போ உங்களுக்கு பாருங்கள் டிஏன்னு இருக்கா. இப்போ நான் இந்த எஸ்ஆர் அப்படிங்கக்கூடிய ஃபாண்டை டைப் அடிக்கிறேன். என்ன பண்ணுறேன், முருகன் MURUGAN முருகன் டைப் அடிக்கிறேன், எனக்கு வந்துடுச்சா? அதே போல் எஸ்ஆர் ஃபாண்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போது RGBயில் வச்சா உங்களுக்கு பாக்ஸ் காட்டுதுங்களா? இது எஸ்ஆர், மேலே இருக்கிறது செந்தமிழ் பாருங்கள், பாக்ஸ் காட்டுது. எஸ்ஆர் அப்படிங்கக்கூடிய ஃபாண்டில் நான் வந்து மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஃபாண்டு மாற எனக்கு அந்த ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் நார்மலாக செந்தமிழ் RGB யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபாண்டு தான் இந்த எஸ்ஆர் ஃபாண்டும். சரிங்களா? ஃபாண்டு எதுக்காக இந்த ஃபாண்டு இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாக்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்ஸு ஏதாவது பேஸ் பார் விட்டாலே எனக்கு பாக்ஸ் வருது சார், நான் CC 2022 வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு டைப்பிங்கில் பாக்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. அதுக்காண்டி நீங்கள் எஸ்ஆர் ஃபாண்டை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தங்கிலீஷ் டைப்பிங் முடிச்சிட்டோம். இப்போ கீமன் டைப்பிங்க்கு வருவோம். இந்த கீமன் டைப்பிங் அப்படிங்கிறது நாம் ஃபோட்டோஷாப் 7.0 சாஃப்ட்வேரில் மட்டும்தான் நாம் வந்து டைப் அடிக்க முடியும் கீமனை பயன்படுத்தி. ஆனால் நாம் இப்போ இந்த 2023 ஃபோட்டோஷாப்லையும் கீமனை யூஸ் பண்ணி நீங்கள் தமிழ் டைப்பிங் தாராளமாக பண்ணலாம். கீபோர்ட் லேஅவுட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் எந்த எழுத்து, அதாவது நார்மலாக ஜே கொடுத்தீங்கன்னா தேவலும், கேப்ஸ்லாக்கில் ஜே கொடுத்தா தூவலும், இதே எழுத்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அழகி கீமன் லேஅவுட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த அழகி ப்ளஸ் தமிழ் செந்தமிழ் டைப்ரைட்டர் இந்திரா டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த நோட்பேட் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய லோக்கல் டிஸ்க் சி வாங்க. நல்லா பொறுமையாக பாருங்கள். லோக்கல் டிஸ்க் சியில் ப்ரோக்ராம் ஃபைல் 86ன்னு இருக்கா, அது உள்ளே வாங்க. ஸோ இதுக்கு முன்னால் இந்த நீங்கள் அழகி ஆன் பண்ணி வச்சுருந்தா அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ இதில் அழகி ப்ளஸ் அப்படின்றது இருக்குது. இந்த அழகி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு போல்ட்ரு AZXML அப்படின்னு இருக்கா, இதை ஓப்பன் பண்ணி Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி எனக்கு உள்ளே இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸ் கேட்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி எனக்கு உள்ளே இருக்குது. நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப நான் என்ன பண்ணுறேன், அழகியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அழகியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகி எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக என்ன செட்டிங் வச்சனோ அதுதான் இருக்கும். சரிங்களா? நான் என்ன வச்சுருக்கேன், கடைசியாக இந்த தங்கிலீஷ் டைப்பிங் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன், கீமன் டைப்பிங்கை மாற்ற போகிறேன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. லாங்குவேஜ் தமிழே இருக்கட்டும், ஃபாண்ட் என்கோடிங்கில் இந்த செந்தமிழே இருக்கட்டும், இந்த கீபோர்டு லேஅவுட்டில் அப்படியே கீழே ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண இந்த டைப்ரைட்டர் இந்திரா டிஜிட்டல் அப்படிங்கிறது வரும். இதை நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் காப்பி பண்ணி லோக்கல் டிஸ்கில் கொண்டு பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உள்ளே வரும். சரிங்களா? இப்போ இதை வச்சுட்டேன். இதுக்குமே உங்களுக்கு ஷார்ட்கட் வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு F10 ஓகே தான். ஒரு வேளை F10 வேலை செய்யலை சார், எனக்கு சரியாக வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வேற கீ மாற்றிக்கலாம். ஆனால் இதுக்கு ரெகுலரான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா F10 தான். F10 ப்ரெஸ் பண்ணால் தமிழ் வரும், மறுபடியும் F10 ப்ரெஸ் பண்ணால் இங்கிலீஷ் வரும். சரிங்களா? இப்போது நான் வந்து இந்த கீமன் லேஅவுட் தான் எனக்கு வேணும். இதுக்கு மேலே வேறு லேஅவுட் வந்து நான் வச்சு டைப் அடிக்க மாட்டேன். எப்போதுமே இந்த டைப்பிங் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எக்ஸிட் பண்ணுறேன். பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப நான் என்ன பண்ணுறேன், அழகியை ஓப்பன் பண்ணுறேன். பொறுமையாக சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். சரிங்களா? இப்போ இந்த அழகியை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், கடைசியாக நான் செட்டிங் மாற்றினது எனக்கு வந்துடுச்சா. இப்போ இந்த கீபோர்ட் லேஅவுட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே உங்களுக்கு டைப்பிங் காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த செந்தமிழ் ஆர்ஜிபி ஃபாண்ட் டைப்பிங்கை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நல்ல ஜூமிங்கில் காட்டுறேன். சரிங்களா? நல்ல ஜூமிங்கில் காட்டுறேன். இப்போது இந்த எழுத்தை என்ன பண்ணுறேன், எழுத்தை நான் வந்து அழிச்சிட்டேன். சரிங்களா? மேலே எஸ்ஆர் ஃபாண்ட் வச்சுருக்கேன். இங்கே F10 அப்படிங்கிறத கொடுத்தா TA அப்படிங்கிறது வரும். வரலைன்னா நீங்கள் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ TA வந்துடுச்சா. இங்கே என்ன கொடுத்துருக்கு, நார்மலாக K, அதாவது எல்லோ கலர் பார்த்திங்கன்னா நார்மல், ரெட் கலர் பார்த்திங்கன்னா இங்கே ஷிஃப்ட்டு. நார்மலாக K கொடுத்தா என்ன விழுது, நம்மளுக்கு அப்படிங்கக்கூடிய எழுத்து விழுந்துடுச்சா. இப்போ ஷிஃப்ட்டு Kன்னா என்ன எழுத்து விழுது, மூங்க விழுது. இதே போல் J கொடுக்குறேன் பாருங்கள், J நம்மளுக்கு தேவை விழுது.
ஷிஃப்ட் ஜே கொடுத்தா தூ உழுது சரிங்களா. இது நீங்கள் கீமேனில் என்ன டைப் அடிப்பீங்களோ அதுதான் சரிங்களா. நீங்கள் ஈஸியாக டைப் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த இஷ்யூ கூட நிறைய பேர் வரல. நீங்கள் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், டெலிட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பட்டன் இதை பாருங்கள். ஒரு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இஷ்யூ பார்த்திங்கன்னா வந்துடும் சரிங்களா. இந்த இடத்துல வரும் பாருங்கள், இஷ்யூ புள்ளி வைக்கிறத வச்சோம்னா இஷ்யூ விழுந்துடும், எல்லா எழுத்தும் வரும் சரிங்களா. மேலே இருக்கக்கூடிய எழுத்தை பாருங்கள், ஷிஃப்ட்டு 1 கொடுத்தோம்னா இந்த இஷ்யூ இந்த ஷா வருது. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் 3 கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஜ, ஷிஃப்ட் 4 கொடுத்தோம்னா ஸ்ரீ அப்படிங்கக்கூடிய எழுத்து நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த எழுத்து வேணுமோ இந்த லே அவுட்டை பார்த்தே நீங்கள் டைப் படிக்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்து இன்னொரு டைப்பிங் நம்ம பார்த்துடலாம். ரெண்டாவது டைப்பிங் நம்ம என்ன பார்த்துருக்கோம், கீமேன் லே அவுட் டைப்பிங் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து என்ஹெச்எம் ரைட்டரில் நிறைய பேர் டைப் படிக்கிறீங்க. நீங்கள் என்ஹெச்எம் ரைட்டர் டைப்பிங்கையும் இந்த அழகி சாஃப்ட்வேரில் பயன்படுத்த முடியும். இது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். இது 2023 ஃபோட்டோஷாப் தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகியில் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும், ரொம்பலாம் இல்லை. இந்த லேஅவுட் கீபோர்ட் லேஅவுட்டை மட்டும்தான் மாற்றணும். நீங்கள் என்ஹெச்எம் ரைட்டரில் டைப் அடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல யூசர் டிஃபைன் ஃபோனடிக்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை பயன்படுத்துங்க. என்ஹெச்எம் ரைட்டரில் நீங்கள் என்ன டைப்பிங் பண்ணுறீங்க, அதாவது உங்களுக்கு என்ஹெச்எம் ரைட்டிங் டைப் அடிக்கிறவங்களுக்கு தெரியும், அதாவது எந்த எழுத்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டைப் அடிக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த ஆப்ஷனை பயன்படுத்திங்கன்னா என்ஹெச்எம் ரைட்டர் டைப்பிங்கை நீங்கள் இந்த அழகிலையும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. நீங்கள் என்ஹெச்எம் ரைட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் இது உங்கள் டைப்பிங்கை இங்கே அதே அழகி மூலமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. இதில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் டைப் அடிச்சிட முடியும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணுறேன். ஷார்ட்கட் என்ன, F10 கொடுக்குறேன், டிஏன்னு வந்துடுச்சு. நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு டபிள்யூ கிளிக் பண்ணோம்னா இந்த அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் என்ஹெச்எம் ரைட்டரில் வரும். என்ஹெச்எம் ரைட்டர் யூசர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா இதை நோட் பண்ணுங்கள். டபிள்யூங்கக்கூடிய எழுத்தை நான் கிளிக் பண்ணேன், எனக்கு இந்த அப்படிங்கிறது வருது சரிங்களா. நீங்கள் இதுலேயுமே இந்த அழகிலையும் உங்கள் நீங்கள் என்ஹெச்எம் டைப்பிங்கை இந்த அழகிலையும் டைப் அடிச்சுக்கலாம் சரிங்களா. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. திரும்ப நான் F10 கொடுத்து டிஏங்கிறத நான் மாற்றிக்கிறேன் சரிங்களா. ஓகே, இப்போது என்னென்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஃபாண்ட் எஸ்ஆர் ஃபாண்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கீமேன் லேஅவுட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும், அதில் இந்த XML ஃபைல் இருக்கும். இது கீமேன் டைப்பிங்கை நீங்கள் ஒரு 2023 சாஃப்ட்வேரில் நான் பயன்படுத்தணும் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன். ஸோ அது போக இந்த கீமேன் கீபோர்டு உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. இந்த 3 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கும் இருக்கும். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி உங்கள் டைப்பிங்கை பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது எடியூஸ் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, வீடியோ எடிட்டர். எடியூஸில் நீங்கள் தமிழ் டைப்பிங்கை ஈஸியாக அடிக்க முடியும் சரிங்களா, இந்த அழகி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்த அழகி டீமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். உங்களுடைய நன்றியை நீங்கள் சொல்கிறதா இருந்தாலுமே அழகி டீமுக்கு கொடுங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்மளுக்கு விளக்குனது அவங்க தான் சரிங்களா. அழகி டீமுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,